ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்ல பொர்த்தா சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு. சில பேர் அப்பப்போ கமெண்ட்ஸ்ல வந்து ஏன் கையில பேசுறீங்க, அசிங்கமா இருக்கு, டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, ஃபாரினர்ஸ்லாம் பாக்குறாங்க, நீ ஏங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கோம், நம்ம சின்ன வயசுல இருந்து இப்படி தானே சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம், அம்மா கையில சாப்பிட்டது இல்ல, நாங்க டீசன்ட் ஃபெலோஸ் இப்படிலாம் சாப்பிட மாட்டோம்னு சொன்னீங்கன்னா நாங்க இன்டீஜென்ட் ஃபெலோஸுங்க இப்படித்தான் சாப்பிடுவோம். இந்த பஞ்சாயத்துக்கு நடுவில் 5 பல் பூண்டு 5 காஞ்ச மிளகாயை நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்து ஒரு கட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை சேர்த்து வதக்கி கொஞ்சம் கலர் மாறினதும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதையும் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூண்டு மிளகா மேல ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கையிலேயே நல்லா உடைச்சி பிசைஞ்சுக்கோங்க. அது பிசைஞ்ச பிறகு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அப்புறம் இந்த நார்மல் ஆனியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா பிசைஞ்சிருங்க. என் அம்மா எல்லாம் உடம்பு சரியில்லாதப்போ ரசம் சாதம் பிசையும் போது 4 விரல்ல இருந்து அப்படி பைப் மாதிரி வெளியில வருங்க. அப்படி சாப்பிட்டாதாங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேல கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷா கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, அதோட பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருட்டிடுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பொர்த்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தமிழ்நாடுன்னு கொந்தளிக்கிறீங்களே, இந்த பொர்த்தாலாம் நம்ம ஊர் ரெசிபியே இல்லைன்னு நீங்க சொல்றது என் காதுல விழுது. ஏங்க, நாங்கெல்லாம் நூடுல்ஸே கையில தாங்க சாப்பிடுவோம். ரெசிபி எந்த ஊரா இருந்தா என்னங்க, நம்மளோட வழக்கம் கையில சாப்பிடுறது. பட் நான் உங்க கையை பிடிச்சி இழுக்கலங்க, நீங்க தயவு செஞ்சு ஸ்பூன்லயே சாப்பிட்டுக்கோங்க, நோ இஷ்யூஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் சாப்பாடோட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமா லெமன், அதோட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பெனஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வாவ் ஷேரன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவீங்க. ஆனா ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?